ஒரு காரியம் நான் வர்ஷிப்பில் நான் கற்றுக்கொண்ட காரியம், பாட்டு பாடுறது ரொம்ப ஈஸி. பாட்டாக பாடினா பாட்டு ஆராதனை கூட்டமாயிடுது. ஆனால் ஆராதனைன்றது வித்தியாசம். புரிஞ்சிச்சா? சர்ச்சுக்கு போகிறது வேற, ஆராதிக்க போகிறது வேற. புரிஞ்சுக்கிச்சா தெரியல நிறைய பேர். என்ன சொல்கிறீங்க? நம்ம ஏன் இவ்வளோ உற்சாகம் வந்துக்கிறோன்னா, ஏசப்பாவை ஆராதிக்க வந்துக்கிறோம். ஒரு பிஸ்னஸாக வந்திருக்கோம், சும்மானா போய் எட்டி பார்க்கலாம். கரெக்ட் தானே? ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, தனிமையாக இருக்க பொழுது கூட அந்த ஒரு அன்பின் மலை நம்ம மேலே வருது. வரும் பொழுது எல்லா வறட்சியும் நீக்கி ஒரு பசுமையும் செழிப்பும் வருது நம்ம லைஃப்பில். இது எங்கேயும் கிடைக்காது, எந்த மதத்தில் இல்லை. ஏசப்பாவே வந்து நம்மளை தொடுகிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் வருது. பார்த்தீங்களா? இதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதான் அந்த மரியாள் அம்மாவை பார்த்து சொன்னார், தன்னை விட்டு எடுபடாத ஒரு பங்கை இவங்க எடுத்துட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னன்னா, ஜீசஸுடைய காலடியிலே உட்கார்ந்து அவர் சொல்கிறத கேட்டு அப்படியே இருந்ததுன்னு உறவு நிமித்தம் அவங்க வாழ்க்கை செழிச்சிருச்சு. ஆமென். இன்னொரு பாட்டு பாடு. எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. நோய் விற்ற வேளையிலே என் எதிர்காலம் மங்கினதே. என் வாழ்க்கையில் நடந்த காரியம், நோய் விற்ற வேளையிலே என் எதிர்காலம் மங்கினதே. இருள் சூழ்ந்த நேரத்தில் வந்து சொன்னீர், இனி நான் எல்லாம் பார்த்து கொள்வேன். இருள் சூழ்ந்த நேரத்தில் வந்து சொன்னீர், இனி நான் எல்லாம் பார்த்து கொள்வேன். எனக்கெல்லாமே நீங்க தான்ப்பா ஏசப்பா, எனக்கெல்லாமே நீங்க தான்ப்பா. நமக்கு எவ்வளோதான் பணம் இருந்தாலும், எவ்வளோதான் படிப்பு இருந்தாலும், எவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கூட பாருங்க, அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். ஆனால் அதுக்கு மிஞ்சின காரியம் என்னன்னா, எல்லாத்த காட்டிலும் அவர் தான். இது வந்து கஷ்டப்பட்டு கற்றுக்கணும்னு தேவையில்லை, நல்லா இருக்க காலத்திலே கற்றுக்கிறது நல்லது. என்ன இதுக்குன்னு போய் விபத்து ஆகிட்டு இல்லாட்டா ஏதாவது வியாதி வந்துட்ட பிறகு நாங்கள் ஆண்டவர் கண்டுபிடிச்சோன்னு தேவையில்லை. நல்லா இருக்க நேரத்திலே நல்ல ஞானம் இருக்க போலே, இதெல்லாம் மாயை. எல்லாமே ஒரு மண்ணு தானேங்க. பெரிய காராக இருக்கட்டும், பில்டிங்காக இருக்கட்டும், எல்லாம் விதவிதமான மண்ணுங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் எல்லாத்துக்கும் மிஞ்சினது நம்மளை வாழ வைக்கிறது அவர் தான். நீங்கள் என்னோட சேர்ந்து சும்மா பாடி பாருங்கள், எனக்கு எல்லாமே நீங்கள் தான் ஒன்று சொல்லி பாருங்கள். உண்மை, எவ்வளோ நான் பணக்காரன் ஆகட்டும், எவ்வளோ ஃபேமஸ் ஆகட்டும், அதெல்லாம் ஒரு விதமான மாயை தான். கரெக்டானே? நீங்கள் தான் என்றென்றைக்கும் கைவிடாத தேவன், என்னை வாழ வைக்கிற தேவன். நீங்கள் தான் எனக்கு எல்லாம், தாய் தகப்பன் எல்லாம் அப்படின்னு நம்ம சொல்ல போல் ஒரு பலன் நமக்குள்ளே வருது. அவரே சான்று இருக்கிறவர்கள் புது பலன் வரும் உங்கள் வாழ்க்கையில். எனக்கெல்லாமே நீங்க தான்ப்பா, அவரை நோக்கி சொல்லுங்க, எனக்கெல்லாமே நீங்க தான்ப்பா. ஆமாப்பா, எனக்கெல்லாமே நீங்க தான்ப்பா ஏசப்பா, எனக்கெல்லாமே நீங்க தான்ப்பா. எளிமையான என்னை ஊழியனாய் தெரிந்தி, எளிமையான என்னை
ஊழியனாய் தேர்ந்தீ எனக்கறியாததும் எனக்கெட்டாததும் நீரே கற்று தந்தீ எனக்கறியாததும் எனக்கெட்டாததும் நீரே கற்று தந்து. இப்படி நான் வந்திருக்கேன்னா நீங்க தான் ஆண்டவரே. எனக்கெல்லாமே நீங்க தான்ப்பா. ஆமாப்பா ஏசையா, எனக்கெல்லாமே நீங்க தான்ப்பா. எனக்கெல்லாமே நீங்க தான்ப்பா. எனக்கெல்லாம் நீங்க தான்ப்பா. நீங்க தான்ற ஒரு ஸ்தானம் வந்துருச்சுன்னா நம்ம லைஃப்ல நம்ம தான் கிங்கு. இது எப்படி உணர்ந்தேன்னா, நிறைய தடவை ஒரு ஊருக்கு போயிட்டு ஒரு பாஸ்டர் வீட்டில் தங்கிட்டு இன்னொரு ஊருக்கு போயிட்டு நான் வரணும். 3 நாள் மீட்டிங் செஞ்சுட்டு வரணும், வேறு ஊரில் நடக்கிற காரியம். நான் ஏர்போர்ட்டில் போய் திங்ஸ் எல்லாம் போட்டுட்டு அப்போ தான் எனக்கு தெரியுது பாஸ்போர்ட்டை பத்திரமா பாஸ்டர் வீட்டில் பூட்டி வச்சுட்டு வந்திருக்கிறேன்னு. ஏர்போர்ட்டில் போய் லக்கேஜெல்லாம் உள்ளே போயிட்ட பிறகு அவன் கேட்குறான். தேடி பார்த்தா பத்திரமா பூட்டி வச்சுருக்கோம், யாருக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு. ஆனால் அது எங்கே இருக்குது? பாஸ்டர் வீட்டில் இருக்குது. அவர் வீடு ரொம்ப தூரம், ஃப்ளைட்டு போகுது. நான் என்ன பண்ணுவேன்? பாஸ்போர்ட் இல்லாமல் நீங்கள் எங்கேயாச்சும் ஊருக்கு போயிருக்கிறீங்களா யாராச்சும்? நான் போய்க்கிறேன். உடனே என்ன பண்ணுறது? ஒரே டென்ஷனு. இந்த டென்ஷன் வந்தாலே பிசாசு அமைதிப்படுத்திக்கணும். ஆண்டவர் என்னத்தையோ செய்வார், அவ்வளோதான். அதுக்கு மேலே கேள்வியே கேட்கக்கூடாது. அதான் விசுவாசம், குழந்த மாதிரி. உடனே என் பைபிளுக்குள்ளே என்னைக்கோ செஞ்ச ஒரு மீட்டிங் இருந்துச்சு. அவன்கிட்ட கேட்டேன், பாஸ்போர்ட் என்னத்துக்கு? ஐடென்டிட்டி தானே உனக்கு வேணும். யார் நான்? வேறு யாரும் டெரரிஸ்ட்டுன்னு நினைக்கக்கூடாதுல்ல. இந்த பாஸ்போர்ட்டில் இருந்துச்சு, இந்த பைபிளுக்குள்ளே ஒரு கைப்பிரதி இருந்துச்சு. அழகாக ஒரு பிக்சர், அப்படி கிட்டார் வச்சுட்டு நம்ம கான்சர்ட் நடத்துறது. அதை எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு, இதுதான் நான், என் பேர் அதை எழுதிக்குது பாருங்கள், இது போதுமான்னு கேட்டேன். ஓகேன்ட்டாங்க. நான் போயிட்டேன். உள்ளே போனால் 3 வாட்டி செக் பண்ணுவாங்க எல்லா இடத்துலையும் ஏறுறதுக்கு. இப்போல்லாம் எல்லா இடத்துலையும் இந்த படத்தை காமிச்சிட்டே போயிட்டேன். போனவுடனே இப்போ ஹோட்டல் ரூமில் போடணும், அங்கே பாஸ்போர்ட் கேட்பான். நான் சொன்னேன், ஃப்ளைட்லே இதுதான் கேட்டுக்கிறாங்க, அதனால் நீ இதே வச்சுக்கோ, இதை பாருனவொன்னே அவனும் ஓகேன்ட்டாரு. அப்புறம் அங்கே இருக்க பாஸ்டருக்கெல்லாம், இது என்னப்பா இது, 3 நாளில் நம்ம கொரியரில் எடுத்துகிட்டு வர சொல்லிடலாமா? நான் சொன்னேன், கொரியரில் வந்து அது காணாமல் போச்சுன்னா அப்புறம் நான் என் கண்ட்ரிக்கு போக முடியாது, நான் வந்த மாதிரியே அந்த ஊருக்கு போயிடுவேன், நீ கவலைப்படாதேன்ட்டேன். சரின்ட்டு திருப்பி 3 நாள் மீட்டிங் ஆர்டர் முடிச்சுட்டு அங்கேருந்து ஃப்ளைட்டுக்கு போனோன்னே அங்கே போய் காமிச்சேன். என்னதுன்னாங்க, இதுதான் வந்து இந்த 3 நாளைக்கு முன்னால் வந்த டிக்கெட், இது இப்படி தான் நான் வந்தேன், இப்போ நான் திருப்பி போனோம், இதுதான் விட்டாங்க. ஃப்ளைட்டுக்கு போல் ஒரு வயசான பாட்டி இருந்தாங்க, ஒரு சைனீஸ் லேடி. இங்கே வாங்கினாங்க, வேஸ்ட் ஐடென்டிட்டினாங்க. எடுத்து காமிச்சேன். அந்த அம்மா பைத்தியம் நினச்சிச்சா என்னன்னு தெரியல, எல்லோரும் பாஸ்போர்ட் காமிக்கிறாங்க, நான் அவ்வளோ பெரிய கலர் ஒரு பிக்சர் போட்டு கிட்டார் வச்சுட்டு, இதுதான் நான். கண்ணாடி ஸ்டுடி பார்த்துச்சு, நாட் பேட், ஹேண்ட்ஸம், போ அப்படின்ச்சு. ஃப்ளைட்டில் ஏறி வந்து சேர்ந்துட்டேன். இப்போ இதோடைய லெசன் என்னன்னா, நீங்கள் பாஸ்போர்ட்லாம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும்னு. நீங்கள் உடனே விட்டுட்டு என் பேரை சொல்லிடாதுங்க. கைவிடப்பட்ட சூழ்நிலை எனக்கு யாருங்க உதவி செய்வா? எங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்களா? எங்கள் அப்பா ஹெல்ப் பண்ணுவாங்களா? என் ஏசப்பா உன் அடைக்கப்பட்ட வாசலை திறக்குவார். அவர் சொல்லிட்டாரு, நான் தான் கதவுன்னே சொல்லிட்டாரு, ஐ எம் த டோர். உன் வாழ்க்கையில் சோறு போல் இருக்கட்டும். எசேக்கியா ராஜா பார், சோரை பார்த்து ஜோம் பண்ணார், ஆனால் அங்கே வாசலாக வந்து நின்றார் எங்கள் ஆண்டவர். அவனுக்கு 15 வருஷம் ஏற்றினார். இன்றைக்கு எனக்கு எல்லாம் நீங்கள் தான் சொன்ன ஒருவரும் கைவிட மாட்டார், வெக்கப்படவே மாட்டார். என்ன சூழ்நிலை இருந்தாலும் ஒரு தடவை என்னோட சேர்ந்து இதை பாடுங்க. எனக்கெல்லாமே நீங்க தான்ப்பா. உணர்ந்து சொல்லுங்க, எனக்கெல்லாமே நீங்க தான்ப்பா. எனக்கெல்லாமே நீங்க தான்ப்பா.